ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கருப்பு சன்னா வச்சு ஒரு ரைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 2 தக்காளி, 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கடுகு, சீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு. இது வந்து நைட்டே ஊற போட்டு எடுத்துக்கணும் கருப்பு சன்னாவை. இப்போ வாங்க நம்ம எப்படி ரைஸ் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போது கொண்டக்கடலை வேகிறதுக்கு தண்ணி பாயில் ஆகிட்டுருக்கு. பாயில் ஆன விட்டு கொண்டக்கடலை அதில் போட்டு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது குக்கரில் தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. நம்ம இதில் கருப்பு கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொண்டக்கடலைக்கு தேவையான உப்பும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி வெயிட் வச்சு ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடியாச்சு. வெயிட் வச்சு ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்ப்போம். அதில் வேகிறதுக்குள்ளே நம்ம இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு, மிக்ஸி ஜாரில் தக்காளி, இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போது கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா வெந்துடுச்சு. இப்போ எப்படி கொண்டக்கடலை சாதம் பண்ண பார்க்கலாம். இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகும் சீரகமும் போட்டு தாளிச்சிக்கலாம். சீனி வச்சு பச்சை நம்ம எப்போதும் எல்லா டிஷ்ஷுக்கும் கடுகு சேர்த்து தாளிப்போம். இது வந்து எல்லா டிஷ்ஷுக்குமே கொஞ்சம் சீரகமும் சேர்த்து தாளித்தோம்னா நம்ம செய்கிற அந்த டிஷ்ஷோட வாசனை வந்து நல்லாயிருக்கும். சீரகம் வந்து டைஜஷனுக்கும் நல்லது. எந்த டிஷ் பண்ணாலும் கொஞ்சமாக சீரகமும் சேர்த்தா நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு. இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் இதில் சேர்த்தாச்சு. நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதோட கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி. நம்ம இன்னும் காரம் சேர்க்கலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டோட காரம்னா இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். இப்போ நம்ம கொண்டக்கடலையில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ சாதமும் போட்டு கிளறதுனால இதில் கொஞ்சம் சாதம் எல்லாத்துக்கும், இந்த மசாலா எல்லாத்துக்கும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இந்த மசாலா வாசனையெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கிளறிக்கலாம். இப்போது மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா நமக்கு குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச கருப்பு கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து ஒரு கொதி வரட்டும். நம்ம கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி மிச்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அதில் வந்து இதோட கூட சேர்த்துக்கோங்க. தண்ணியை வீணாக்காதீங்க. அதில் தான் இந்த கொண்டக்கடலையோட சத்தெல்லாம் இறங்கியிருக்கும். அதனால் ரொம்ப ஜாஸ்தி தண்ணி வைக்காதீங்க. கரெக்டான அளவு தண்ணி வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கடலையும் நல்லா வெந்துடும். அதே சமயம் தண்ணியும் கம்மியாக இருக்கும். அந்த தண்ணி வேஸ்ட் ஆக்காமல் இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம வந்து இதை கிளறி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்களும் இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது என்னோடய ஸ்கூல் டேஸில் ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷு. நான் ஸ்கூல் கொண்டு போனால் எல்லாருமே ஷேர் பண்ணி காலி ஆகிடும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இந்த மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. கொண்டக்கடலையும் அந்த நம்ம தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் அரைச்ச அந்த விழுது எல்லாம் சேர்த்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதோட கூட ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கொண்டக்கடலை போட்டு இந்த மசாலாவோட நல்லா ஒயிட் ரைஸ் போட்டு சேர்த்து நல்லா ஒன்று போல் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள்,
நல்லா உதிர் உதிராக பண்ண சாதமும் கொண்டக்கடலை மசாலாவோடு போட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டு பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் ஒரு தரம், நல்லாயிருக்கும். இதை போல் நீங்களும் கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு கொண்டக்கடலை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வீட்டில் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சென்னா சாதம், சென்னா புலாவ், அப்புறம் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.